டாக்டர் செல்வி நுரையீரல் மருத்துவர். இன்றைக்கி நாங்கள் நடமாடும் நுரையீரல் மருத்துவமனை லான்ச் பண்ணிக்கிறோம் காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியிலிருந்து. இதனோட முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடமாடும் மொபைல் லங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பல்மனாலஜிஸ்ட்டும் இருக்கும், அது இல்லாமல் பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் பண்ணுறோம். இது அரௌண்ட் 35,000 ஃபேமிலிஸ் கவர் பண்ணுறோம் இன்னும் 20 days. சரிங்களா? இதில் யார் யாருக்கெல்லாம் இருமலோ, மூச்சு திணறல், வீசிங், தும்மல், மூக்கொழுகிற ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறவங்க டைரெக்டாக இந்த மொபைல் லங் யூனிட்டுக்கு வரும்போது நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போகும்போது டைரெக்டாக அவங்க மொபைல் யூனிட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற சிம்டமை பல்மனாலஜிஸ்ட்டை சொல்லி அவங்க பல்மனாலஜிஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் தேவைப்பட்டு அதை பண்ணி அவங்களுக்கு என்ன விதமான நுரையீரல் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை குயிக்காக இனிஷியேட் பண்ணலாம். இதனோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி டயக்னோசிஸ். அதாவது ஒரு நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டயக்னோஸ் பண்ண லேட்டானால் அது முற்றிய நிலையை அடைஞ்சிரும். அதுக்கு பதிலாக நமக்கு ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணுறோம். மெயினாக அது அண்டர் சர்வ்ட் ஏரியாஸ், அதாவது ஒரு புவர் பாப்புலேஷனுக்கு தான் இது மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களால சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ண முடியறதில்ல. ஈவன் தோ நுரையீரல் ப்ராப்ளம் இருக்குது, தொந்தரவுகள் இருந்தாலும் அவங்க ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ண முடியறதில்ல. அவங்களுக்கு நம்ம அவங்க டோர் ஸ்டெப்கே போய் நம்ம மொபைல் லங் யூனிட் மூலமாக அவங்களுக்கு தேவையான பரிசோதனைகளை நம்மளால் செய்ய முடியுது. இது மூலமாக அவங்களுக்கு கரெக்டான டயக்னோஸ் பண்ணி குயிக்காக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது மூலமாக இந்த லங் டிசீஸ் மறுபடியும் முற்றிய நிலையை அடையிறத தடுக்க முடியுது. இல்லை, அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்தாலும் அப்போயே டயக்னோஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ண முடியும். இந்த மொபைல் லங் யூனிட்டோட பர்பஸ் அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற டயக்னோஸ் பண்ணி இமீடியட் ட்ரீட்மெண்ட் தான் அதனோட பர்பஸே. அவங்களுக்கு என்ன விதமான டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து க்யூரபுளா நான் க்யூரபுளா அவங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படுமா அப்படிங்கிறதையும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆஸ்மாங்கிறது இட்ஸ் அ கண்ட்ரோலபிள் டிசீஸ். பேஷண்ட்க்கு ரெமிஷன் ஸ்டேஜில் போகலாம். கரெக்டான மருந்துகளை பின்பற்றினாங்க அப்படின்னா நம்ம சொல்கிற ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் அ கண்ட்ரோலபிள் டிசீஸ். என்னங்க? மார்னிங் 7 o'clock to 10 o'clock, 10 o'clock to 1 o'clock. என்னங்க? ஈவினிங்லேயும் இருக்குது, அரௌண்ட் 7 to 9 போட்டிருக்கோம். ஸ்க்ரீனிங் இஸ் ஃப்ரீ. அதாவது பல்மனாலஜிஸ்ட் செக்அப் அண்ட் ஆல்சோ லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட், எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ. ஜென்ரலாக மோர் தென் 60 years அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இன்னும் யங்கர் ஏஜ் குரூப்லேயே ஆஸ்மாலாம் காமன் இன் யங்கர் ஏஜ் குரூப். ஸோ அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இது ஒரு வித்தியாசமான மேடை. ஒரு கல்லூரி வளாகம் என்றால் வேறு விதமான விஷயங்களை பேசி தப்பித்து சென்று விடலாம். இங்கே வருவதற்கு ஒப்புக்கொண்டதற்கான காரணம் என் மண் சார்ந்த மலைக்கோட்டையில் பிறந்த மரியாதைக்குரிய மருத்துவர் அரவிந்தன் செல்வராஜ் அவர்கள். காரணம், நிறைய பேர் கல்விக்கு உதவி செய்கிற பொழுது கல்வி தந்தை என்று அடையாளமிட்டு அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் நிறைய பேருக்கு தெரியவில்லை, கல்வியாவது இவர் இல்லை என்றால் அவர் ஏதோ ஒரு சூழலில் தப்பித்து சென்று விடலாம். அறிவு இல்லை என்றால் கூட அடுத்தவரிடம் கடன் வாங்கி சென்று விடலாம். ஆனால் உடம்பு என்பது எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய புகழ் கொண்ட மனிதனாக இருந்தாலும் தனது உடம்பை தான் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அந்த மாதிரி உயிர் காக்கும் ஒரு விஷயத்தில் அரசாங்கம் தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனக்கு 20 குடும்பங்களுக்கு மீது எனக்கு பிரான்சஸ் இருக்கு. இந்த மக்கள் இந்த காவேரி குடும்பத்தை வளர்த்தே கொண்டிருக்கிறார்கள். இந்த காவேரி குடும்பத்தின் மூலமாக மக்களுக்கு, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இந்த காவேரி குடும்பம் என்ன செய்வது என்றால் அதற்கான சிந்தனை தான் டாக்டர் அவர்கள் சொன்னதை போல இனி 20 நாட்களுக்குள் இல்லம் தேடி மருத்துவம் போல உங்களை தேடி ஒரு மிகப்பெரிய மருத்துவம் நடமாடு மருத்துவமனை வர இருக்கிறது. 35,000 பேர் 20 நாட்களுக்குள். 35,000 பேர் என்றால் 35,000 குடும்பம். 35,000 குடும்பத்தை 20 நாட்களுக்குள் அடையாளம் கண்டுபிடித்தவர் வீட்டு வாசலுக்கே வந்து அவர்களை உயிரை காக்கக்கூடிய ஒரு திட்டத்தை முன்படுத்துவதற்காக மருத்துவ தந்தை என்று அரவிந்தன் செல்வராஜ் சார் அவர்களை அழைக்கலாம். நிச்சயமாக ஒருவர் உயிர் மீது ஒருவர் அக்கறை செலுத்துவது என்பது யாரு? கடவுள் செலுத்துவார், இல்லை என்றால் தாய் தந்தை செலுத்துவார்கள்.
இந்த உடம்பு என்பது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதற்கான சொந்தம் யார்? என் தாய், என் தந்தை. 2 பேர் இப்பொழுது இல்லை என்பதற்காக நான் அசௌகரியாக இருக்க விட முடியாது. என் தாயே, தந்தையே, இந்த பூமியில் என்னை பத்திரமாக என்னை பெற்று வளர்த்து விட்டு சென்று விட்டிருக்கிறாய். இந்த உடம்பை நான் நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் என் தாய் தந்தையை நான் நேசிக்கிறேன் என்ற அர்த்தம். இந்த உடம்பை சிதைக்கக்கூடிய உரிமை யாருக்கும் யாரும் கொடுத்ததில்லை. தாய் தந்தை சிதைத்துக் கொள்வதை போல இந்த உடம்பு என்பது கோவில் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய உயிர் தான் கடவுள். கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அதே போல நிறைய பேருக்கு நுரையீரல் என்றால் என்ன? நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த மாதிரி என்ன பேசலாம்? காலையில வாக்கிங் போடுறது இதயம் 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 போகுது, எதுக்கட்ட காதலுக்கு இதயம். ரைட்டு, இதயம் இதயம் என்ன செய்யும்? இதயம் என்ன செய்யும்? இதயத்தை இயக்குவதற்கு ஒன்று தேவை, அதுதான் நுரையீரல். பணம் இருந்தா கொண்டு வந்து கொடுத்தா அந்த பெரிய ஷெட்யூல் போட்டு மேனேஜர் அதை ஒர்க் பண்ணுவார். பணத்தை கொடுப்பதா? அதான் நுரையீரல். ஒரு தாய்மையான உறுப்பு. இப்ப கடலே நினைச்சு கல்லை கடிச்சிட்டோம்னா பல்லு கீழே விழுந்துடும். இம்மிடியட்டா பல்லு கோவப்பட்டுரும், ரியாக்ட் பண்ணும். ஒரு தவறான விஷயத்தை இந்த கண் பார்த்து விட்டால் பார்க்கிறான், பிரச்சனை உருவாகிவிடும். செவிவழி செய்தியாக ஏதோ ஒரு கேட்கை ஆர்வக்கோளாறு நாம் அதை நம்பி செயல்பட்டு விட்டால் பகை உருவாகும். மைக்கு கடித்து விட்டதே என்று நாக்குக்கு எலும்பில்லை என்று 4 வார்த்தை பேசிவிட்டால் பிரச்சனை உருவாகும். இப்படி எல்லா உறுப்புகளும் இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ணும். ஆனால் இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ணாம தாய்மை போன்ற அடைகாத்து நம்மளை தாளாட்டி காப்பது நுரையீரல். எவரெல்லாம் நுரையீரலை பற்றி விழிப்புணர்வு கொண்டார்களோ அவர்களெல்லாம் அவர்கள் இந்த பூமிக்கு தந்த தாயையும் தந்தையும் நேசிக்கிறார்கள் என்ற அர்த்தம். தாய்தானே, தாய்தான் பார்க்கணுங்களப்பா. அந்த சொருக்கி போல தசையை தடவி கொடுக்கிற பொழுது கிழட்டு தாய் என்ன மகனே மகனே நல்லா இருப்பா அப்படி சொல்லுகிற பொழுதுதானே. ஆக இந்த நுரையீரல் என்பது எல்லாரும் சொல்றது என்ன? ஸ்மோக்கா? எனக்கு ஏன் தைரியம் பேசுறேன்னா, நான் இது வரைக்கும் ஸ்மோக் தொட்டதில்லை. அந்த ஒரு தகுதி இருக்கு. ஸ்மோக்கிலிருந்து எப்படி விடுபடுவது? அதுதான் இந்த நுரையீரல் மிகப்பெரிய. ஸ்மோக்கில் விடுபடலாம். எத்தனையோ பேர் விட்டுருக்காங்களே. நான் இது 20 பாக்கெட்டுப்பேன், நான் இது 30 பாக்கெட்டுப்பேன், இப்படி இருந்தவர்களாம் விட்டுருக்கிறார்கள். ஸோ இது வேற ஒரு மேடையில் போயிட்டு பேசுகிறோம் என்றால் ஒரு என்டர்டைன்மெண்டோடு பேசலாம். இந்த மேடை என்பது பாருங்க எவ்வளவு பெரிய வேலை பொழுதுகளிலே டாக்டருடைய நண்பர் ரொஜலி சதீஷ் சார் வந்திருக்காங்க. நேற்று செல்வி மேடத்துக்கு பேசுறது என்ன பேச விட்டுறாங்க மேடம், டாக்டர் செட்டப்பு எதெல்லாம் பேசி சந்திக்க முடியாதுங்க. ஸோ செல்வி மேடம், இந்த கீர்த்தனா மேடம் பாருங்க டாக்டர். ஸோ ஒரு அற்புதமான மேடை. எல்லாரும் நுரையீரல் விழிப்புணர்வு, எல்லாருக்கும் விழிப்புணர்வு என்றால் வரும் முன் காப்போம் இல்லம் தேடி கல்வி என்பதை போல வருவதற்கு முன்பாகவே காத்துக் கொள்வதற்கு எல்லோரும் எல்லாரும் பயனா. டாக்டர் அற்புதமா சொல்லுவாங்க. பணக்காரன், கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு மிடில் கிளாஸ், அப்புறம் எல்லாமே ஜஸ்ட் மாதம் ஒரு மாதிரி செக்அப் பண்ணிக்கலாம். ஆனால் தினசரி கூலி வேலை செய்பவர்கள், பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருப்பவர்கள், ஒரு டாக்டர் வருவாங்க, நாளை கழிச்சு வாங்க, நாளை கழிச்சு லீவ் போட முடியாது, மேனேஜர் லீவ் கொடுக்க முடியாது. இந்த பிரச்சனைகள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பொருளாதாரத்திலே பின்தங்கி இருப்பவர்களுக்கு, அவர்களுக்கான ஆபத் மாண்டவராக இந்த காவேரி குழுமம் 35,000 பேரை 20 நாட்களில் கண்டுபிடிப்பதற்காக உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், வீட்டை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்களால் கரம் பற்றி நம்பி வந்த மனைவி நம்பிக்கையை காப்பாற்றுங்கள். உங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்ட உங்கள் குழந்தைகளுக்கு தந்தை உயிரோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை கொடுங்கள். நன்றி, வணக்கம். திரு தம்பி ராமையா அவர்கள், my good friend and Rotary Club of Madras North President Mr. Satish and Mrs. Satish, and my dear doctors, Dr. Selvi, Dr. Keerthana, Dr. Naveen, and everyone. Thank you, and the media friends as well. Thank you for assembling here. So, Kaveri Hospital வந்து இன்னைக்கு வந்து 12,000 beds இருக்கு தமிழ்நாடு and கர்நாடகாவில். அண்ட் நம்மளோட ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, wherever we are, நம்ம திருச்சி, ஹொசூர், சேலம், திருநெல்வேலி, பக்கத்து சென்னை, எங்கே இருந்தாலும் tertiary and quaternary care, அதாவது அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஃப்ரம் கார்டியாக் சர்ஜரி டு லங் சர்ஜரி, ஆர்த்தோபெடிக், நியூரோ எல்லாமே அதில் தான் நம்மளோட ஸ்பெஷல் expertise, because we are able to get the world's best specialists and do this really complex procedures. அந்த லங்ஸ் பொறுத்தவரையிலும் நம்மளோட ஹாஸ்பிட்டல், வடபழனி ஹாஸ்பிட்டல் வந்து இந்தியாவிலேயே ஒரு டாப் 5
லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பேர் போனது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த எக்ஸலண்ட் மெடிக்கல் டாக்டர்ஸ் வி ஹேவ். ஸோ இந்த மாதிரி டாப் 5 லங் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் பண்ணுற நம்ம ஹாஸ்பிட்டலில் வை வி ஆர் டேக்கிங் எ மொபைல் லங் யூனிட் டு த கம்யூனிட்டி. அதுதான் இதோட நோக்கம். இந்த நிகழ்ச்சியோட ஒரு அப்ஜெக்டிவ் என்னன்னா அதுதான். சரி, இப்போ நம்ம தமிழக அரசு பண்ணியிருக்காங்க நிறையா வந்து வருமுன் காப்போம், வீடை தேடி மருத்துவம் அதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு அரசாங்கம் மட்டுமே எல்லா சர்வீஸும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்களோட இதை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த நம்ம வீட்டில் இருக்க சளி காய்ச்சல் இருமல்னா நம்ம வந்து ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடுங்க ஃபார்மசியில் அப்படின்னு சொல்லி வேறு எதுல டெஸ்ட்டும் பண்ணுறது இல்லை. ஈவன் பேசிக் டெஸ்ட் எக்ஸ்ரே கூட பண்ணுறது கிடையாது. பட் மெனி டைம்ஸ் நம்ம லங் கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் பார்க்குறப்போ அவங்க அட்வான்ஸ் லங் டிசீஸில் இருக்கப்போ அவங்களுக்கு வந்து லங் சர்ஜரியோ சம்டைம்ஸ் ஈவன் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து ஏர்லியாக கண்டுபிடிச்சி ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஆர் ஈவன் பெட்டர் இன்னும் ப்ரிவென்டிவாக ஏதாவது பண்ண முடிஞ்சால் ஒரு சமுதாயத்துக்குமே எல்லாத்துக்குமே எல்லா குடும்பத்துக்குமே அந்த பொருளாதார சுமை இந்த மருத்துவ பிரச்சனைனால பொருளாதார சுமை கம்மியாகுங்கிற ஒரு நோக்கத்தை உயிரி நோக்கத்தினால தான் இதை நாங்கள் பண்ணுறோம். நம்ம ஸோ a hospital which is specialist in lung transplant, but we are reaching out to the public to do the preventive lung checkup. இந்த வேன் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் டு மிஸ்டர் சதீஷ் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் நார்த். இந்த வேன் வந்து ஒரு யூனிக் வேன். இதை விட நீங்கள் பெரிய சைஸில் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து ஒரு சின்ன தெருக்கல்லையோ சந்துக்கல்லையோ எடுத்துக்க முடியாது, ரிக்வெஸ்ட் பண்ண முடியாது. நமக்குள்ள பெரிய பிரச்சனை வந்து எல்லாருமே வந்து பர்டிகுலர்லி பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கவங்க வந்து அவங்களுக்கு எவ்ரிடே லைஃப் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 2 நாள் லீவ் எடுத்து செக்அப் பண்ணலாம் முடியாது. அவங்களுக்கு அவங்க இருக்கிற சிறிய வீட்டில் போய் இதை செக் பண்ணுறதுக்கு தான். இதை விட பெருசாக இருந்தால் அந்த தெருக்களில் போக முடியாது. இதை விட சின்னதாக இருந்தால் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுற ஸ்பைரோமீட்டரோ இல்லை எக்ஸ்ரேயோ எக்கோவோ இதெல்லாம் வைக்க முடியாதுன்றாங்க. திஸ் இஸ் ஆப்டிமல் சைஸ். அண்ட் வந்து we took a lot of experts to design what we can do in this van. ஸோ இந்த வேனோட ஹெல்ப்பில் வந்து மக்களை தேடி இந்த மருத்துவம் ஃபார் ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் ஆல்சோ இந்த பீப்புள் சின்ன சின்ன தெருக்களில் இருக்க மக்களும் டேரெக்டாக நம்ம பல்மனாலஜிஸ்ட் லங் ஸ்பெஷலிஸ்டோட டேரக்ட் ஆக்சஸ் கிடைக்குது. அதனால் இட் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் சர்வீஸ் டு த people in this part of the area, and also I'm glad that we are expanding to Kanchipuram and everywhere as well. So I wish the team very very all the best. Thank you. அப்புறம் நான் எது பேசினாலும் எடுபடாது. ஸோ அவ்வளோ அருமையாக பேசினாங்க. கை தட்டிகிட்டே இருந்தேன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எவ்வளோ டெக்னிக்கலாக பேசினாங்க டாக்டர்ஸு. பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு அழகு கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதான் நான் பேசிகிட்டு இருந்தேன் காவேரி ஒரு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் ஓகே ஏன் நான் யோசிப்பேன். ஸோ இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் நினைக்கிறேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லோரும் சொல்லிட்டாங்க இட்ஸ் லைஃப் ஃபவுண்டேஷன் லங் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து இல்லத்தேடி மருத்துவம்னா இந்த சொஃபிஸ்டிகேஷன் காவேரி வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டாக கொடுப்பாங்க. அண்ட் தென் வருமுன் காப்போம். ஆக்சுவலி நான் கூட எக்ஸிகேட் பண்ணுவேன். ஒரு சிம்டம்ஸ் வந்ததுன்னா லைஃப் ஸ்டைல் இஸ் மெக்கானிக் இல்லையா. ஸோ டைம் இருக்காது போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸிகேஷன் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும், படிச்சவங்களுக்கும் படிக்காத இருக்கும். இது வந்து த சொஃபிஸ்டிகேட்டட் வேன் வில் கோ டு த டோர் ஸ்டெப்ஸ் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி அவங்கள வந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் பார்த்துப்பாங்க. ஆக்சுவலி தில் நாட் ஒன்லி ஸ்க்ரீன் பண்ணிட்டு அந்த காம்ப்ளிகேஷனை கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப அருமையாக சொன்னார் சீஃப் கெஸ்ட். இந்த காவேரி சொசைட்டிக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்கும்போது வைட் ஆன்சர் இருக்கு. we have been traveling ரோட்டரி இன் காவேரி ஒரு டெக்கேடாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கவர்மெண்ட்டோடு சேர்ந்து காவேரி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேன் நாட் ஒன்லி ஃபார் த வேன் இட்ஸ் a sophisticated van, a multi-speciality van. If you go to the doorstep entire தமிழ்நாடு ஒரு 10 செக்மெண்ட்ஸ் கவர் பண்ணுறது மல்டி ஸ்பெஷல் வேன். ஆனால் இந்த செக்மெண்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணணும் முடிவு எடுத்தது காவேரிட்டும். அந்த executive director and co-founder Dr. Aravind, my heartfelt thanks, because lifestyle changes, pollution, specifically post-COVID கண்டிப்பாக நிறைய பேர் பிரச்சனை இருக்குது. இந்த செக்மெண்ட்ஸ் இப்போது இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவை. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், very good morning. And I will first of all like to thank Dr. Aravind Selvaraj, the whole management, our chief guest and the Rotary
for supporting and bringing awareness to this lung health initiative. So lung health பற்றினா நம்ம கொஞ்சம் பேசணும். ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் எல்லாரும் எல்லா டைமும் எவ்வளோ ஒரு நிமிஷமும் மூச்சு எடுத்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த நம்ம மூச்சு எடுக்க கஷ்டப்படும் போது தான் அதோட இம்பார்ட்டன்ஸே நமக்கு தெரிய வருது. ஸோ ஏன் இப்போ வளர்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லங் டிசீசஸ் லைக் ஆஸ்மா, சிஓபிடி, இன்டர்ஸ்டீஷியல் லங் டிசீஸ், இப்போ போஸ்ட் கோவிட், இப்போ லங் கேன்சர் இன்சிடென்ட்ஸுமே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொல்யூஷன், ஸ்மோக்கிங், நம்ம ஸ்மோக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பாசிவ் ஸ்மோக்கிங், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த ஸ்மோக் இன்ஹேல் ஆகிறதுனால, ப்ளஸ் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், ஆக்குபேஷனில் நடக்கிற எக்ஸ்போஷர்ஸ், டஸ்ட், டியூம் எக்ஸ்போஷர், நம்ம லைஃப் ஸ்டைல்னாலேயுமே நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. அண்ட் எஸ்பெஷலி இந்த விண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ நிமோனியா போன்ற இன்ஃபெக்ஷன்ஸுமே அதிகரிச்சுட்டு வருது. ஸோ நம்ம இதில் மெயினாக நம்ம டாக்டர் சோனியா சொன்ன மாதிரி ஏர்லியாக பேஷண்ட் நம்மக்கிட்ட வரது கிடையாது. எல்லாருமே அவங்க ஏர்லி சிம்டம்ஸை தடுக்கழிச்சிருக்காங்க. சாதா இருமல் தானே, ஒரு சின்ன வீசிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடும். அந்த வியாதி ரொம்ப மோசமாகும் போது அப்படின்னா டாக்டர் கிட்டேயே வராங்க. அப்போ என்ன ஆயிடுது, டிசீஸ் மோசமாயிருது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் காஸ்ட் அண்ட் பர்டன் ஆஃப் த டிசீஸ் அண்ட் க்ரானிசிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ இந்த கோல் ஆஃப் த மொபைல் கிளினிக்கே பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான். ஒன்று, ஏர்லியாக டிடெக்ட் பண்ணணும், ப்ரிவென்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கோல். ஸோ ப்ரிவென்ஷன் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணணும். எல்லாருக்கும் அது தெரியும், அது நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ வி ஷுட் கண்டிப்பாக மேக் இட் அன் இம்பார்ட்டன்ட் கோல். ஸ்மோக்கிங் செசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கார்ட் யுவர் லங் ஹெல்த். ரெண்டாவது, மாஸ்க் போடுறது. கோவிடோடு எல்லாம் பண்ணோம், ரெண்டாவது இப்போ மறந்துடுறோம் நம்ம. ஸோ நீங்கள் டஸ்ட்டு, பொல்யூஷன், உங்களுக்கு ஏதாவது இருமல் சளி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. ஜென்ரல் எக்ஸசைசஸ், கொஞ்சம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் அண்ட் குட் dietary habits will long term improve your lung health.